என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியா துணேசே பரமேஸ்வரா. என்னப்பா இன்னைக்கு சொல்ல போகிறது ஒரு கோவிலை பற்றி, பரமேஸ்வரனோட கோவிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். பஞ்சத்தை போக்கும் பஞ்சநதீஸ்வரர், அதே சமயம் திருமண தடை நீக்கும் திருமணமோடு ஐயாரப்பர் அப்படின்னு பேர் அவருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குது? திருச்சி மாவட்டத்தில் வாலாடிக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் இருக்கும். வாலாடியிலேருந்து 1 கிலோமீட்டர் வரணும். அருள்மிகு அறம்பலர்த்த நாயகி ஐயாரப்பர் சுவாமி இவர் திருமண தடைகளெல்லாம் நீக்கிடுறார். சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறா எல்லாரும். கொள்ளிட நதிக்கும் ஐயன் வைக்காலுக்கும் நடுவில் இருக்குது இந்த கோவில். இந்த கோவில் சுமார் 1000 வருஷம் பழமையாக இருக்குது. இது சோழர் கால ஆலயம், திருமணமோடு அப்படின்னு அழைக்கப்படுறது. சோழர் காலத்தில் கட்டியிருக்காது, மோடான பகுதியில் இருக்குது. அதை தொட்டி இதுக்கு பேர் திருமணமேடு அப்படின்னு பேர். இதோட பேர் முன்னாடி ராஜராஜ நாராயண நல்லூர்னு இருந்திருக்கு. அந்த பேர் போய் திருக்களீஸ்வரம் அப்படின்னு இருந்தது. அதுவும் போயிட்டு திருமணமேடு அப்படின்னு சொல்கிறேன். இங்கே கல்யாணம் ஆகாதவெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்தால் நிச்சயமாக அவளுக்கு கல்யாணம் நடக்கும். அதே சமயம் காலசர்ப்ப தோஷம் போயிடுறது அப்படின்னு நம்பிக்கை. இந்த கோவில் 1000 வருஷங்களுக்கு முற்பட்டது. முதல் குலோத்துங்க சோழன், விக்ரம சோழன், 2ஆம் ராஜராஜர் கால கல்வெட்டுக்கள்லாம் இங்கே இருக்குது. பஞ்சநதீஸ்வரர் அவர் தான் மூலவர், அவர் தான் அருள்பாலிச்சுன்னு இருக்கார். இங்கே இருக்கிற நந்தி ரொம்ப பிரம்மாண்ட நந்தி. இங்கே இருக்கிற 10 கல்வெட்டுகளும் இந்த கோவிலோட வரலாற்றை கரெக்டாக சொல்லின்னு எடுத்து காட்டுறது. இங்கே இருக்கிற கல்வெட்டு பார்த்தாக்கா கிபி 1107ஆம் வருஷத்தோடது. இந்த கோவில் கட்டுமானத்தை பார்த்தாலே இது ஒரு ஏதோ யுகாந்தரத்து கோவில் அப்படின்னு பார்த்த உடனேயே சொல்லலாம். 1000 வருஷம்னா அதுக்கு மேலே கூட இருக்கும். அவ்வளோ பழமையான கோவில். இந்த பாண்டிய பேரரசு காலத்தில் இந்த கோவில் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தது. கருவறையில் ஐயாரப்பர் லிங்க திருமேனியில் கிழக்கு பார்த்து எழுந்தருளி பக்தாளுக்கெல்லாம் அருள்பாலிச்சுன்னு இருக்கார் ஐயாரப்பர். தமிழில் அவர் பேர் ஐயாரப்பர், ஆனால் சமஸ்கிருதத்தில் பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு பேர் சொல்கிறார். இந்த திருக்கோவில் இறைவன் இறைவிக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணினா ராகு கேது தோஷம் சர்பதோஷம் போயிடுறது. குழந்தை இல்லாதவாள்லாம் இந்த கோவிலுக்கு நமஸ்காரம் பண்ணினாலே போகிறோம், அவளுக்கு நிச்சயம் புத்திரபாக்கியம் கிடைக்கும். அறம்பலர்த்த நாயகி, அவள் பேர் என்னன்னாக்க தர்மசம்பர்தினி அப்படின்னு பேர், சமஸ்கிருத பேர். இந்த அம்பாள் 4 கைகளோட காட்சி கொடுத்துருக்கா. முன்னாடி 2 கை காக்கும் கைகளாக இருக்குது. மேலே உள்ள கை 2 கரங்களில் தாமரை மலரை தாங்கி காட்சி கொடுக்குறார். இங்கே அம்பாள் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் வேண்டுதலை நிறைவேற்றியும் கொடுக்குற தாயாக இருக்கா எல்லாருக்கும். இந்த திருத்தலத்தை இறைவன் இறைவி திருமணத்தடையே போக்கிடுறா பரிகார ஸ்தலமாக இருந்துருக்கு. ஜாதக ரீதியாக திருமணத்தடை உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு தன்னோட ஜாதகத்தை சுவாமி அம்மன் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணினாக்க கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கும். அதே சமயம் குழந்தை பேர் இல்லாதவா அம்மன் சன்னதியில் முன்னாடி மண்டியிட்டு வழிபாடு பண்ணினாக்க அவளுக்கு பூவும் எலுமிச்சம்பழமும் கொடுக்குறா. அதை வச்சுக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாக்க அவளுக்கு சீக்கிரத்தில் புத்திரபாக்கியம் கிடச்சிடுறது. மற்ற கோவிலில் இல்லாத தனி சிறப்பு இந்த கோவிலில் உண்டு. அகஸ்திய மகரிஷி தனது மனைவி ஸ்ரீ லோபமுத்ராவோட தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தாளுக்கு காட்சி கொடுத்துன்னு இருக்கார். மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரியே மற்ற எல்லா தெய்வங்களும் தனித்தனி சன்னதியிலே இருக்கா, காட்சி கொடுத்துட்டு இருக்கா. இந்த கோவிலோட தலவிருஷம் வில்வமரம். பரமேஸ்வரனோட கதையை சொன்னாக்க சொல்லிகிட்டே போகலாம். நன்றி, வணக்கம்.